சென்னை கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக இந்த செய்தியை கேட்க வாஞ்சையோடு வீற்றிருக்கிற நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை நிச்சயமாகவே அலங்கரிப்பார். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக 200 இறை ரகசியங்களை கற்றுத்தருகிறார். ரைட்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நாம் மெடிடேட் பண்ணி ப்ரீச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறோம். ரைட்? அதில் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற இந்த சத்தியம் என்னவென்றால் ஆத்தும அனலின் ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் எ ஃப்ளேமிங் சோல். ஒரு ஃப்ளேமிங் சோலில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் சீக்கிரட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஆத்தும அனலின் ரகசியங்கள் 25வது இறை ரகசியம். அருமையானவர்களே, ஆத்தும அனல் என்றால் என்ன? முதலாவது ஆத்துமா என்றால் என்ன? நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் பல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் ஆத்துமா என்று சொல்லி எந்தெந்த இடத்துலலாம் எழுதி இருக்கிறதோ அத்தனையும் எதை குறிப்பிடுகிறது என்றால் நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ், வேற என்ன, சிந்தை, நினைவுகள். ரைட்? அப்போ அந்த நினைவுகள் எப்பொழுதும் அனலாக இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அதில் உள்ள சீக்ரெட்ஸை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. சீக்ரெட்ஸ் ஆஃப் எ ஃப்ளேமிங் சோல். ஓ ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனத்தோடு நம்ம ஆரம்பிப்போமா? பேதுருவிடத்திலிருந்து நம்ம முதலாவது கேட்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்களை வாசிக்கிறேன். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து. 1 பேதுரு 1:9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. ஆத்தும ரட்சிப்புன்னு முதலாவது நான் சொல்கிறேன். ஆத்துமாவில் ஒரு குதூகலம், எண்ணத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு கொண்டாடுகிற மனநிலை. ரைட்? அது எப்பொழுது வருது பாருங்கள், விசுவாசத்தின் பலனினால் வருகிறது. ரொம்ப முக்கியம். ஐயா, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். தேவனிடத்தில் பிரியமாகவும் இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மூல பொருள் என்னவென்றால் விசுவாசம். அந்த விசுவாசம்தான் என்ன செய்யுதா? உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, உங்களுடைய எண்ணங்களை, நினைவுகளை உற்சாகப்படுத்துகிறது. ரைட்? அதுக்கு முந்தின வசனம் ரொம்ப நல்ல வசனம் பாருங்கள். அங்கே 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து. எங்க களிகூர்தல்? எங்க? நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய நினைவில் களிகூறுகிற அனுபவம் வேண்டும். ரைட்? நம்முடைய எண்ணத்தில் எப்பொழுது ஒரு குதூகலம். தமிழிலே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு பாருங்க. நோ கிரேட் திங்ஸ் ஹாவ் எவர் பீன் அச்சீவ்டு வித்தவுட் எந்தூசியாசம். உற்சாகம் இல்லாமல் ஒருவரும் சரித்திரம் படைக்கவில்லை. ரொம்ப சிம்பிள் பாருங்க. நோ கிரேட் திங்ஸ் ஹாவ் எவர் பீன் அச்சீவ்ட் வித்தவுட் எந்தூசியாசம். தாமஸ் ஆல்வா எடிசன் 999 முறை தோற்று போனார். அந்த பல்பை கண்டுபிடிக்க முடியல. 1000வது முறை தான் சக்ஸஸ் ஆனார். ஆனால் அத்தனை தடவையும் அவர் தனக்குள்ள ஒரு உற்சாகமான ஆவியை காத்து கொண்டார். அவர் ஒரு நல்ல ஒரு பிலீவர். ரைட்? அப்போது ஒரு உற்சாகம் இல்லை என்றால் நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் அதான் மூலப்பொருள். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு, விசுவாசத்தின் பலனாகிய குதூகல எண்ணம், கொண்டாட்டுகிற எண்ணம், நடனம் ஆடுகிற எண்ணம். ரைட்? அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
நல்லவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். அப்போது அந்த மூல பொருளாகிய விசுவாசத்தை குறித்து பேதுரு சொன்ன இந்த 8வது வசனத்தில் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். சொல்லி முடியாதது, விவரிக்கவே முடியாது. எதை விவரிக்க முடியாது? ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவன் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறாரு. அந்த அவருடைய அன்பு சொல்லி முடியாதது. அவர் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறாரு. அந்த அதிசயமான ஆற்றலை விளக்க முடியாது, சொல்லி முடியாது. அது எப்படிப்பட்டதா? மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிறது, சந்தோஷம் உள்ளதா இருக்கிறது. எதுங்க? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த நீங்கள் அதனாலே பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்தை விளக்கவே முடியாது, விவரிக்கவே முடியாது. அந்த விசுவாசத்தின் பலன்தான் உங்கள் ஆத்துமாவிலே ஒரு கலிகூறுதலை தர முடியும். திடீரென்று எனக்கு யாராவது கூப்பிடுவாங்க, எப்படி டெய்லி 1-2 பேர் கூப்பிட்டுருவாங்க புதுசாக. என்ன சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க? சிஸ்டர் நான் சென்னையில் இருக்கேன். பிரதர் ஒரு 10 நாளாக உங்கள் செய்தியை கேட்கிறேன். அப்பா எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்? நம்முடைய செய்தியை கேட்டால் அங்கே ஃபெய்த்து ஜென்ரேட் ஆகுது, விசுவாசம் ஜென்ரேட் ஆகுது. ஏனென்றால் சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் தானே சாட்சிகள், ரைட்? ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், உற்சாக நினைவுகள் அல்லது ஆத்துமாவில் அனல் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாதுங்க. எதையுமே சாதிக்க முடியாது. பைபிளே ரெஃபரன்ஸ் எடுப்போம். யோசுவா ஒரு சாதனையாளன், காலேப் ஒரு சாதனையாளன், தாவீதுல புதிய ஏற்பாட்டில் யார்? பீட்டர், பால். முக்கியமான காரணம் இதாங்க, அவர்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசித்ததுனாலே அவர்கள் ஆத்துமாவிலே அவருடைய எண்ணங்களில் எப்பொழுதும் ஒரு குதூகலம் இருந்துகிட்டே இருந்து தேவன் அவர்களோடு வெளிப்படுத்துகிற காரியங்களை காதுகள் அவர்களுக்கு கேட்டது. இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா முடியாதுங்க. எவ்வளவு உற்சாகமான ஆவி இருந்தால் நூற்றுக்கணக்கான நபர்கள் கல் எடுத்திருப்பாங்க. எங்கள் வனாந்தரத்தில் யோசுவாவை கல்லறிந்து கொள்றதுக்கு, ரைட்? இவன் சொல்கிறான், யோசுவா இடே அஃபென்ஸ் போவோடா, முன்னால் போவோம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள்ங்கிறாங்க. 99.99% இல்லைப்பா நம்ம வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கோங்கிறாங்க. இவனால் பொறுக்க முடியலங்க, சட்டையை கிழிக்கிறான். டேய், இவ்வளவு ஈஸியான ஒரு ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ண சொல்கிறீங்களே, நீங்கள் வேணால் போங்கடா, நாங்கள்லாம் இந்த பக்கமாக தான் போவோம். 2 பேர் போனாங்கங்க. 20 லட்சத்தில் 19,99,998 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டான், வனாந்தரத்தில் மாண்டு போனான். சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசத்திலே விருத்தி அடைந்து அது நிமித்தமாக தங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு கலிகூறுதலை அனுபவித்து கொண்டிருந்த காலேபு, யோசுவா தவிர வேற ஒருவரும் என்டர் பண்ணல, ரைட்? ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தாங்க? டேய், அவங்க ராட்சதர்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், சொன்னவர் நல்லவர், சரிங்களா? அவர் தான் வாக்கு பண்ணி இருக்கிறார், கட்டாத தேசங்கள், கட்டாத பட்டணங்கள் எல்லாத்தையும் நாம் அவர்களுக்கு வெட்டுக்கிளிகளாக இல்லை, அவர்கள் நமக்கு வெட்டுக்கிளிகளாக இருக்கிறார்னா பாருங்க. ஏன்னா அவருக்குள்ள எப்பொழுது என்ன இருந்தது? அனல் இருந்தது. ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையில் இறங்குறான். அவனுக்குள்ள எவ்வளோ உற்சாகமான ஆவி இருந்திருக்கும் பாருங்க. அவனுக்கு அந்த வேலையே கிடையாதுங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. ஆனால் அதை எடுக்கிறான். எதை எடுக்கிறான்? இந்த ராட்சதனை நான் இன்னைக்கு தலையை வாங்கிடுறேன். அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு குதூகலம் பாருங்க, ரைட்? அதுக்கு தான் நான் என்ன பேர் கொடுத்துருக்கிறேன்? ஆத்தும அனல், எண்ணத்திலே அனல். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பவுல் எப்பவுமே அனல் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அது கப்பர் சேதமா, டசன்ட் மேட்டர். சிறை இருப்பா, டசன்ட் மேட்டர். ராஜா என்னை கூட்டு போயிட்டாரா அரண்மனைக்கு, டசன்ட் மேட்டர். என் ஆனலை நான் அவிக்கித்து போடவே மாட்டேன், அனலாகவே இருப்பேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், இந்த ஒரு லேடிட்ட வந்து படிப்போமா? யாரு? தெபோராள். தெபோராள் ஒரு லேடி, ஒரு பெரிய ஒரு சேனையை அவள் என்ன செய்கிறா? விரட்டி அடிக்கிறா, ஜெயிக்கிறா. ஜெயித்துட்டு வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? எனக்கு எப்படி இந்த சக்ஸஸ் கிடைச்சி தெரியுமா? அவள் என்ன சொல்லுகிறாள்? ஆத்துமாவே நீ பலவானை மிதித்தாய்.
வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. அப்போது உங்கள் சத்துருவாகிய தரித்திரத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், அல்லது அந்த 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 ஏழ்மையை நீங்கள் மிதிக்க வேண்டும் என்றால், முதலாவது உங்களுடைய எண்ணங்களில் அதை மிதிக்கணும். கேன்சர் வியாதி டாக்டர் 4th ஸ்டேஜ் சொல்லிட்டாரு. நீங்கள் பயந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமாவிலே அனல் இல்லை, உற்சாகமான ஆவி இல்லை. ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ரியலி பிலவட். இதை தெபொராள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 21வது வசனம். The book of Judges chapter 5 verse 27 I shall read. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். ஒரு பொம்பளை சொல்றாருங்க, சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் எண்ணத்தில் முதலாவது என் சத்துருக்களை மிதித்தேன், அப்பொழுது அது நிஜமாகிவிட்டது. வார்த்தையிலே தேவன் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நிஜமாக வேண்டுமென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டுமென்றால், உதாரணத்து பாருங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் உங்களுடைய எண்ணத்திலே முதலாவது அதை சுதந்திரியுங்கள், ஏழ்மையை மிதியுங்க. திரும்ப திரும்ப தியானிங்க. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதி. இந்த மாதிரி வார்த்தை வருதா? மிதி. வேற என்ன சொல்றாங்க? அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். ரைட்? எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆத்துமா அனல் மிக மிக முக்கியம். இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பவர். கர்த்தர் நல்லவர். எ ஃப்ளேமிங் சோல் is the source of supernatural power demonstration. தேவனுடைய அதிசயமான ஆற்றலை நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள அந்த ஃப்ளேம் இருந்துகிட்டே இருக்கணும் ஆத்துமாவில். இதைத்தான் யார் சொல்கிற? தாவீது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்? சூப்பர் நேச்சுரலா தேவன் தாவீதை உயர்த்துவதற்கு பிரதான காரணம் அவனுடைய ஆத்துமாவில் எப்பொழுதும் அந்த ஃப்ளேமிங் ஃபயரை வைத்துட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அப்போது உங்களுடைய எண்ணங்களினால் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மிதிக்காவிட்டால் ஆசீர்வாதம் உங்களை வந்து சேராது. எண்ணத்தில் முதலாவது ஜெயம் எடுங்க. யோசுவா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. எப்பா இங்க பாருங்க, இவங்க யோர்தானில் அந்த யோசுவா சேனையோடு இருக்கான். இனிமேதான் பிடிக்க போறாங்க. எரிகோ பட்டணத்தை பிடிக்கணும், யோர்தானை தாண்டணும், சத்துருக்களை முறியடிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? எப்பா கொடுத்துட்டேங்கிறார். இதை உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சில ஆசீர்வாதங்களை சொல்ல போகிறேன். உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்பதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அருமையானவர்களே. முக்கியமான ட்ரூத்து இது, மிக முக்கியமான ட்ரூத்து. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். தன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் அனலாக வச்சுருந்தான் தாவீது. தன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் ஃபயராக வச்சுருந்தான். யார்? நம்ம பவுல் புதிய ஏற்பாட்டில். இன்னும் யார்? ஏசாயா, எலிஷா, எலியா, ரைட், நெகமியா. இவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய எண்ணங்களிலே அனலாக இருந்தார்கள். அது சாத்தியம். அது மட்டும்தான் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது எப்பொழுது வரும்? எப்பொழுது என்னுடைய ஆத்துமாவை ஃபயராக வைத்து கொள்ள முடியும்? விசுவாசிக்கும் பொழுது. எப்பொழுது விசுவாசம் வரும்? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது. எப்பொழுது நான் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவேன்? எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்கும்போது, அல்லது இந்த புஸ்தகங்களை வாங்கி வாசிக்கும் போது. ஒரு 3 புஸ்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாக தேவனுடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க. அதிகமாக அறிமுகப்படுத்தாத புஸ்தகங்கள் ரொம்ப ரொம்ப தேவை. உங்கள் ஆத்துமாவை அனலாக காத்துக்கொள்ள உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் புக். அடுத்து பாருங்கள், தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். அடுத்து பாருங்கள்,
யுத்தம் முடிந்தது. ரைட், 3 புஸ்தகம் சேர்ந்து ஜஸ்ட் 900 rupees தான். நீங்கள் பணத்தை முதலாவது அனுப்ப வேண்டாம். புஸ்தகம் உங்கள் கையில் கிடைத்த பிறகு நீங்கள் அந்த கடைக்காரருக்கு நீங்கள் அனுப்பிடுவீங்க. கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ, ஜஸ்ட் 900 rupeesங்க. நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமா? நீங்கள் 900 crores கொடுக்கலாம். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வசனத்திற்கு இதனுடைய ஆசிரியராகிய ஆண்ட்ரூ உமக்கு மிக திட்டமும் தெளிவுமாக தன்னுடைய 50 ஆண்டுகால வெளிப்பாடுகளையும் சேர்த்து அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்திலே சில வெற்றியாளர்களை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அவருடைய வெற்றிக்கு காரணம், அவர்களுடைய சாதனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை, எண்ணங்களை அனலாக காத்து கொண்டார்கள். அதற்கு காரணம் அசைக்க முடியாத விசுவாசம். ரொம்ப முக்கியம் பாருங்க. அசைக்க முடியாத விசுவாசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுவீர்கள் என்றால், எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கு பாருங்க. ஒரு ஸ்டேஜ் வரும், அசைக்கவே முடியாது. அந்த நாளில் இருந்து தேவன் உங்களை ஆசீர்வாதிக்க அவரால் முடியும். ரைட். இதை குறித்து திரும்பவும் அந்த பேதுருவில் வாசிப்போம் பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், 1வது அதிகாரம் 9வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை. ஆத்தும ரட்சிப்புன்னா ஆத்துமாவில் ஒரு உயிர் மீட்சி, ஒரு உற்சாகம், ஒரு குதூகலம், ஒரு தைரியம். அது எப்போ வருதுன்னா விசுவாசத்தின் பலனினாலே வருது. ரைட். அதனால தான் பிசாசு திட்டம் போட்டு வேலை செய்கிறான். அநேக ஏஜென்ட்டுகளை வச்சுருக்கான். ஒரு சபைக்கு 1000 பேர் வராங்களா, அவங்க விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்து. புத்தி இல்லாதவர்கள். ரைட். அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கிடுவீங்க. பொதுவாக அநேக ஊழியர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அவ்வளவு ஈஸியாலாம் ஒன்றும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ரைட். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உன் ஜபெல்லாம் கூட்டணும், உன் முழங்கால்லாம் தேயணும், அப்பொழுதுதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று அவிசுவாசமாகிய பொய்யை அவர்கள் விதைக்கிறதுனால உங்களுடைய ஆத்துமாவிலே உற்சாகத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள். அவர்கள் என்ன போதிக்கிறார்கள்? அவிசுவாசத்தை போதிக்கிறார்கள். அவர்களுக்கு பவுல் என்ன பெயர் கொடுத்தா? வேத புரட்டர்கள். இன்னும் அவர்களுக்கு பவுல் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார் வாசிக்கட்டுமா? ரோமர் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே, தேவனை பற்றி அவர்களுக்கு அதிக வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. அதாவது முட்டாள்தனமான வைராக்கியம். ரோமர் 10:3 எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். They are ignorant of God's righteousness that comes only by faith. விசுவாசத்தினால் மாத்திரமே ஒரு மனுஷன் நீதியாக முடியுமே. அந்த தேவ நீதியை குறித்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லாதனால முட்டாள் என்று சொல்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். இந்த சத்தியத்தை நான் அறிஞ்ச பாருங்க. என்னுடைய விசுவாசம் விண்ணை தொட்டது. என்னுடைய வியாதிகள் தானாகவே என்னை விட்டு விலகிவிட்டன. என்னுடைய தரித்திரம் என்னை விட்டு தானாகவே ஓடிவிட்டது. எங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேயே போச்சுன்னு தெரியலங்க. ஹல்லேலூயா. நான் திரும்ப அதை விளக்க விரும்பும்படியாக ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, 2 நீதி இருக்குப்பா. உங்களுடைய கிரியைகளினால் வர்ற நீதி இருக்கு, அதுக்கு பேர் மனித நீதி அல்லது சுயநீதி. 2வது ஒரு நீதி இருக்கு, அது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக. ரைட். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண கிரியைகளினாலே ஒரு மனுஷனால் நீதிமான் ஆக முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தே இருக்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? எதற்காக வந்தார்? நமக்கும் தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக பகையை உண்டாக்கி கொண்டிருந்த அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிக்க வல்லவா வந்தார். இன்னும் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு போதகர்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நீதி எப்படிங்க வரும்? எப்படி நீதி வரும் சொல்லட்டா?
பாருங்கள், அங்கே ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். எப்படி? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ரைட்? அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை விசுவாசிச்சா போதும். நீங்கள் விசுவாசத்தினால தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? எத்தனை பேர் வருஷத்தோறும் 40 நாள் உபவாசம் பண்ணி ரட்சிக்கப்பட்டீங்க? ஒருவனும் கிடையாது, ரைட்? எப்படி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? உங்களுடைய பக்தியினாலேயா? இல்லை, விசுவாசத்தினால தான். நம்முடைய பாவங்கள் எப்படி விசுவாசத்தினாலே மன்னிக்கப்பட்டதோ, விசுவாசத்தினாலே நாம் எப்படி தேவனுடைய பிள்ளையானோமோ, அதை போலவே விசுவாசத்தினாலே நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இந்த அறிவு உங்களுக்கு என்ன செய்யும்னா விசுவாசத்தை தரும். அந்த விசுவாசம் என்ன பலன் தருகிறது என்றால் ஆத்தும ரட்சிப்பை தருகிறது. அதாவது எண்ணங்களிலே ஒரு குதூகலத்தை தருகிறது. அப்பொழுது தான் தேவன் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும், ரைட்? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சத்தியத்தை பாருங்கள், நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சிராக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வேதத்தை நான் இரவும் பகலும் தியானிக்கிறதுனாலே உங்களுக்கு 2வது ஆசீர்வாதம், எனக்கு தான் முதல் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுது? என்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் அனலாக காத்துக்கொள்ளுது, ரைட்? திடீர்னு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறான், ஐயா 6 மாதம் குழந்தை, அடிக்கடி எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, எனக்கு பயமாக இருக்குது. என்ன எண்ணமாக வருது? என் கையில் இருக்கிற கத்தியை எடுத்து என் மகளை கொல்லும்படியாக எனக்குள்ள ஒரு சத்தம் வருது. நான் கொண்டு விடுவானோ என்கிற பயம். இப்படிப்பட்ட கேஸு ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன். என்னுடைய உற்சாகத்தை அதை ஒன்றும் செய்யவில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு சத்தியம் தெரியும். என்ன சத்தியம் தெரியும்? நான் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன் என்பது மாத்திரமல்ல, நான் பேசினா போதும் இந்த தவறான எண்ணத்தை கொண்டு வர்ற பிசாசு இன்றைக்கே இந்த மகளை விட்டு ஓடிவிடும் என்கிற நாலேஜ் இருந்ததுனால நான் பதஷ்டப்படலை. யோசித்து பாருங்கள். ஐயா, நான் கையில் ஒரு அருவாளை வச்சுருக்கிறேன், என் மகளை வெட்ட போகிறேன், இப்படி எனக்குள்ள எண்ணம் வந்துட்டே இருக்குது, பயமாக இருக்குது, வெட்டிடுவனோட பயமாக இருக்குது, கொலை செய்து விடுவனோட பயமாக இருக்குது. நான் பயப்படலை, நான் பதஷ்டப்படவில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்? அவனுடைய ஆத்துமாவில் எப்பொழுது ஒரு குதூகலம், எப்பொழுது ஒரு கொண்டாட்டம். ட்ரெயின் நம்ம லேட்டாக போகிறோம், ட்ரெயின் போயிருமா? பதஷ்டம் இல்லை. ஏன்? நான் பேசினா ட்ரெயின் நிற்குது. நாலேஜ் இல்லை, நம்முடைய நாவில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் நாவு. இன்னும் நான் எத்தனாயிரம் செய்தி கொடுத்தாலும் இன்னும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய கிருபையினாலே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு 2 கால்களும் மான்களைப் போல பலனடைந்தவனாக இன்னும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியில் எங்கு நான் வலம் வந்து கொண்டே இருப்பேன் தேவனுடைய கிருபையினாலே. அப்பொழுதெல்லாம் சொல்லுவேன், இந்த நாவை பற்றி நான் சொல்லுவேன், நாவு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்துவேன். நாவு இப்படி சொல்லட்டுமா? வேடிக்கையாக சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுக்காதீங்க. நாவு புஸ்தகத்தை வாசிக்காதவர்கள் நாசமாக போயிடுவாங்க. சாரி, தப்பாக நினைக்காதீங்க. ஐயா, நான் வேலை வெட்டி இல்லாமல் இந்த புக்கை தூக்கிட்டு அலையிறேன்னா, புக்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னா, ஒரு 1000 பேர் கொடுத்தாங்க, ஒரு 500 பேர் வாசித்தாங்க, 500 பேரும் வாழ துவங்கிட்டாங்க. ஏன்? அவர்கள் விசுவாச வீரர்களாக, விசுவாச வீராங்கனையாக மாறிவிடுகிறார்கள். எப்படி? நாக்கில் இருக்கிற பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஐயா, ஆத்துமாவை அனலாக காத்துக்கொள்ள நீங்கள் மிக மிக லகுவாக சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசத்தில் பெருக வெறும் 100 ரூபாய் தான். உலகத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 200 மொழியில் வந்திருக்கும். சார்ல்ஸ் காப்ஸ் எழுதுனது, ஆண்ட்ரூ உமக் எழுதுனது அல்ல. வாங்குங்க, படியுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க. நான் ஒரு 25 நேரத்துக்கு மேலே வாசிட்டேங்க. என்னுடைய ஆத்துமா, அதாவது என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் ஃபயராகவே இருக்குது. ஹல்லேலூயா. ஃப்ளேம், அந்த அனல், அது என்னது, அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறதுனால தான்
தினந்தோறும் நான் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். தேவன் பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குது, அவருடைய கைடன்ஸ் எனக்கு கிடைக்குது, புதிய புதிய செய்திகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பாடல்களை எழுதுகிறேன். எப்பொழுது குதூகலமாக இருக்கிற, வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை, சமாதானம் பெருகுது, சந்தோஷம் பெருகுது, ஆரோக்கியம் பெருகிறது, ஐஸ்வர்யம் பெருகுது. ஏனென்றால் என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் அனலாக இருக்கிறது. நான் மாத்திரம் வாழவில்லை, என்னுடைய பிரசங்கத்தை கேட்குற அத்தனை பேர் வாழ்கிறாங்க. இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள 10 தேசங்களிலே இந்த செய்திகளை கேட்டு தங்களுடைய ஆத்துமாவை அனலாக காத்து கொள்ளுகிற அநேகரை எழுப்பி கொண்டே இருக்கிறார். அவர்களும் வாழுவார்கள், வையகத்தையும் வாழ வைப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்கள், பாலுக்கு ஒரு நாலேஜ் இருந்துங்க, அது அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. ரைட்டா? அதில் ஒரு அறிவு சொல்கிறேன், ஒரு நாலேஜ் உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவன் நமக்கு பலனை தரவில்லை, ரைட்? அவரே நமக்கு பலனாயிட்டாரு. எத்தனை பேர் புரியுது? அருமையான தேவர்களே, ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? சங்கீதம் 18:1. தாவீது பாருங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் கேரக்டர் இந்த ஸ்கிரிப்சர் இல்லையா? அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, எப்படி அழைக்கிறான். சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:2, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். முக்கியமான சீக்கிரட்டை நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், தேவன் நமக்கு பலனா இல்லைங்க, அவரே எனக்கு பலனாயிட்டாரு. அப்படின்னா என்ன பொருள்? எந்த சக்தியும் என்ன ஜெயிக்க முடியாது, ஏனென்றால் நான் தேவ பலனாகவே இருக்கிறேன். இன்னும் என்ன சொல்றாரு? கண்மலை, அதாவது கண்மலைன்னு என்னது? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அவர் உனக்கு பாதுகாப்பை தரவில்லை, அவரே உன்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார். கேடகம், கேடகம் என்னது? டிஃபென்ஸ். அவர் உனக்கு டிஃபென்ஸை தரல, அவரே உனக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் தாவீதோடு கூட பவுலுக்கு இருக்குங்க. கிருபை எனக்கும் வந்துட்டு. என் பலனில் நான் பேசுறதில்லை, என் ஞானத்தில் நான் பேசுறதில்லை, ரைட்? என்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே நான் கோடீஸ்வரன் ஆக போகிறதில்லை. கர்த்தரே எனக்கு ஐஸ்வர்யமானார், கர்த்தரே எனக்கு தேவ பலனானார், கர்த்தரே எனக்கு மீட்பானார், கர்த்தரே எனக்கு ஞானமாயிட்டாரு. 81வது சங்கீதம் 1வது வசனம். 81:1, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி. ஆசா போடுறான், அங்கே தாவீது சொல்கிறான், இங்கே ஆசாப் சொல்கிறான், நம்முடைய தேவனாகிய, நம்முடைய பலனாகிய தேவன், நம்முடைய ஐஸ்வர்யமாகிய தேவன், நம்முடைய செழிப்பாகிய தேவன், நம்முடைய பாதுகாப்பாகிய தேவன், நம்முடைய ஞானமாகிய தேவன். ட்ரெண்டை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்கள், ரொம்ப முக்கியம். சங்கீதம் 81:1 தாங்க, ரொம்ப சிம்பிள். 81:1 of the book of Psalms says, He has not given us strength, He is our strength. Hallelujah. He became our strength. நம்முடைய பலனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா. என்னுடைய ஐஸ்வர்யமாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி. என்னுடைய சுகமாகிய கர்த்தாவே, என்னுடைய செழிப்பாகிய கர்த்தாவே. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வாங்க. தாவீதுக்கு இருந்ததுங்க, பவுலுக்கு இருந்தது. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர்களானாலும் தமிழர்களானாலும் ஆங்கிலேயர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவ பலனை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, தேவ ஞானத்தை கொடுக்கல, அவரே ஆயிட்டாருப்பா. நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. தேவன் நமக்கு தேவ பலனை தரவில்லை, தேவனே நமக்கு தேவ பலன் ஆயிட்டார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் அவர் என்ன சொல்றாரு? தேவ பலன் ஆகிட்டாரு, தேவ ஞானம் ஆகி. எப்படி புரிந்து கொள்ளுங்கள், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும்
நான் எப்படி இருக்கிறேன்? தேவ பலனை பெற்றுக்கொண்டவன் அல்ல, தேவ பலனாகவே இருக்கிறேன். என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ ஞானத்தை பெற்றவன் அல்ல, நான் தேவ ஞானமாகவே இருக்கிறேன். டூ மச் இல்லை? வேதம் டூ மச், வேதத்தின் தேவனும் டூ மச், வேதத்தினுடைய தேவ பிள்ளைகளும் டூ மச்சாக தாங்க இருக்க முடியும். நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள், கலாத்தியரில் எழுதுறாரு. நீங்கள் குற்றச்சாட்டப்பட முடியாதவர்கள், ஏனென்றால் இயேசுவே உங்களுக்கு பரிசுத்தமாகிவிட்டார். வாசிக்கணுமா? அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்திலே, அவரே எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். உங்களை ஒருத்தர் குற்றப்படுத்த முடியாதுங்க. ஏன் தெரியுமா? நீ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ பரிசுத்தமாய் இருக்கிறாய், தேவ நீதியாய் இருக்கிறாய். அரைகுறை நீதிமான் அல்ல, அரைகுறை பரிசுத்தவான் அல்ல. நாம் அப்பழுக்கற்றவர்கள், குற்றம் சாட்டப்பட முடியாதவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமா அனல் அடையுமா இல்லையாங்க? உங்களுடைய எண்ணங்கள்ல ஃபயர் இருக்குமா இருக்காதா? ஹல்லேலூயா. கடைசியாக அருமையானவர்களே, பவுல் உங்களையும் என்னையும் பற்றி சொல்லியுள்ள சில வசனங்கள், இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பற்றி சில வசனங்கள் சொல்லி இருக்கிறாரு. இதை நீங்கள் மெடிடேட் பண்ணிங்க. உங்கள் ஆத்மாவில் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? அனல் எரிஞ்சிட்டே இருக்கும், கொழுந்து விட்டு எரியும். அநேகர் சொல்லுவீங்க ஃபோனில், பிரதர் உங்கள் செய்தியை கேட்டால் ஒரே அனலாக இருக்குமாங்க. ஒரு கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு 700-800 பேர் வந்தாங்க. கடைசியில் ஒரு ஊழியர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கூட்டம் முடிஞ்சு சாயங்காலம் சொல்கிறாரு, அண்ணன் நீங்கள் பேசும்போது ஒரு அனலாக இருந்ததுண்ணே, என் பாடியே சூடாயிற்று. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவம் தான் உங்களுடைய அனுபவமாக மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி நீ பெரிய பள்ளத்தில் இருக்கா, சில பாவங்களை விட முடியாமல் நீ தவிக்கிறாய், ரைட்? உன் குடிகார கணவனை உன்னை கொடுமைப்படுத்துகிறான், உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியலை, கோடி ரூபா கடன் இருக்கு. இப்படி இன்னும் 1000 மடங்கு பிரச்சனை இருந்தாலும் உன்னாலே உன்னுடைய எண்ணங்களை அனலாக காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். அது சாத்தியம். பவுல் சொன்ன வசனம் இல்லையா? நான் வசனம் நம்பர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வேணால் எடுத்துடுங்க. ரோமர் 8:30, எபிரேயரில் பவுல் தான் எழுதியிருக்கான்னு சொல்கிறாங்க. எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசையர் 1:10, ரைட்? இதெல்லாம் என்ன சொல்லுது? ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு இன் யுவர் ஸ்பிரிட் மேன். உன்னுடைய ஆவி மனிதனிலே தேவன் உங்களை நீதிமானாக்கி விட்டார், பரிசுத்தவாட்டி ஆக்கி விட்டார், பரிபூர்ணமாக்கி விட்டார். அப்பா இதுக்கு தானப்பா இயேசு கிறிஸ்து வந்தார். எதுக்கு வந்தார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றாரே, அதை 100க்கு 100 பூரணமாக நிறைவேற்றி விட்டாருங்க. அதனால தான் சொல்றாரு ஹீப்ரு 10:10ல, we have been perfectly perfected. ஹல்லேலூயா. சரியா? பவுல் சொன்ன வசனங்கள், இதை தியானிங்க. அப்போ உங்க ஆத்துமாவிலே அனல் எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு தீமையும் உங்களை அணுக முடியாது. நாயும் பேயும் உங்களை தொடராது, நன்மையும் கிருபையும் தான் உங்களை தொடரும். ஏன் நான் அந்த கடினமான வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், இதை விட கடினமான மோசமான வார்த்தையை தேவனே சொல்லி இருக்கிறாரு. என்ன சொன்னாரு? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறான் பாருங்க, கொள்ளையிடப்படுவார்கள், சூறையாடப்பட்டு இருக்கிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாரு? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்லிட்டாருங்க. நான் இயேசு சொன்னதை விட டீசெண்டான வார்த்தை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடருவதற்கு பதிலாக நாயும் பேயும், அதாவது தோல்வியும் கவலையும் துக்கமும் நிந்தையும் அவமானமும் தொடருவதற்கு காரணம் உங்களுடைய ஆவி அல்லது உங்களுடைய எண்ணங்களை குற்றுயிராக்குகிற பிரசங்கத்தை கேட்குறீங்க, ரைட்? 2 எண்ணங்கள்ங்க. உங்களுடைய எண்ணங்களை அனலாகவும் வைத்து கொள்ள முடியும், மக்கி போன சாம்பலாகவும் வைத்து கொள்ள முடியும். என்னுடைய செய்தியை கேட்டீங்கன்னா கிருபையாக உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் ஃபயராக இருக்கும். தேவ சத்தம் உங்களுக்கு கேட்கும். விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள். நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை தேடி வரும்.
கடைசியாக இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்ன சொன்னார்? ரைட், வசனத்தை, அந்த வசனத்தில் உள்ள நாலேஜ் தாங்க சத்தியத்தை அறிகிற அறிவுன்னு என்னது? வசனத்தை அறிகிற அறிவு தான் உங்களுக்கு விடுதலையை தரும். எதிலிருந்து? பயத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, கவலையிலிருந்து, கெட்ட எண்ணங்களிலிருந்து. இயேசு என்ன சொன்னார்? அதுக்கும் வசனத்தை தான் ஆதாரமாக சொல்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 34, 35, தேவ வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். சிலருக்கு சந்தேகம் வரும், அங்கிள் நான் ரொம்பலாம் பைபிள் படிக்கலையே. அருமையான மகனே மகளே, இந்த வசனம் தான் உன்னை ஜெனிப்பித்திருக்கிறது. உன்னை மறுபடியும் பிறக்க வைத்தது தேவனுடைய வசனம். அது போதும், அது உன்னை தேவனாக வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இதெல்லாம் சொன்னவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்லங்க, எள்ளளவும் பொய்யுரையாத இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த வசனங்களை நீங்கள் கேட்க 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 உங்களுடைய ஆத்துமாவிலே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மிதிப்பீர்கள். அப்பொழுது தெபொராளோட கூட சேர்ந்து நடனமாடி சொல்லுவீங்க. அந்த வெற்றியை கிடைத்த உடனே தெபொராள் பாடுறா, நான் எழும்பாத வரைக்கும் கிராமங்கள் பாலா கிடச்சிட்டு, இப்போ நான் எழும்பிட்டேன். நான் எழும்புன முன்னாடி என்ன செய்தேன்னா, என்னுடைய ஆத்துமாவிலே என்னுடைய சத்துருக்களை மிதித்தேன். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிங்க. ஒரு பெண் இந்த போடுறாங்க. அருமையான தேவர்களே, ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீர்கள். ஒரு சாதாரண வாழ்க்கையை தாண்டி ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று இந்த பூலோகத்திற்கு நாம் பறைசாற்ற வேண்டாமா? அதற்காகவே உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஒரு அனலை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு அனல், உங்களுடைய சிந்தையிலே ஒரு பவர், சூப்பர் நேச்சுரல் ஃப்ளேம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை எந்த தேசத்திலிருந்து யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுதே ஒரு அனலை நான் கட்டவிழ்க்கிறேன். ஹல்லேலூயா. இவருடைய எண்ணங்கள், உடைய ஆத்துமாவில், உடைய சிந்தையில் ஒரு ஃபயர். ஓ ஹல்லேலூயா, ரிசீவ் த ஃபயர். அந்த எண்ண அனலை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். எண்ணத்தில் ஒரு அக்கினி வரட்டும். ஆண்டவரே நன்றி அப்பா. இவருடைய சூழ்நிலைகளை பார்த்து இவர்களை அவிசுவாசத்துக்குள்ளே வைத்திருக்கிற பிசாசை இந்த பிள்ளைகளை விட்டுவிடு. அக்கினி ஜுவாலையாக இருந்தாலும் அந்த எபிரேய 3 இளைஞர்கள் துடிப்பாக இருந்தார்கள், எண்ணத்தில் ஃபயராக இருந்தார்கள். எங்களை தேவன் சத்து அப்பிவிக்க வல்லவர் என்று சொன்னார்கள். அவர்களோடு இவர்கள் இணைந்து கொள்ளுவார்களாக. அது அக்னி கடலாக இருக்கலாம், அக்கினி ஜுவாலையாக இருக்கலாம், சிங்க கெவியாக இருக்கலாம், சிறைச்சாலையாக இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்தாலும் இவருடைய மனதை சோர்வாக்கி வைத்திருக்கிற பிசாசை ரிமூவ் யுவர் ஃபில்தி ஹேண்ட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள், விசுவாசத்தில் பெருகுகிறார்கள். இவருடைய ஆத்துமா எப்பொழுதும் அனலாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார், தெளிவாக பேசினார். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். இயேசுவே எனக்கு அனலாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்துமா அனலாக இயேசுவே இருக்கிறார். இந்த சத்தியத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களாக. இதை தேவனுடைய ஆவியானவர் இவர்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம், கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஒரு நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் விதைத்தா எப்படி ஒரு பலாக்கொட்டையை விதைத்தா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பலாக்கொட்டைகளை வருகிறது, ஒவ்வொரு வருஷம் வருது. அதே போல் இந்த நல்ல நிலத்தில் தாராளமாக விதைக்கிறவர்கள், நீங்கள் விதைக்கிற விதையை 10,000 மடங்காக பெருக பண்ணி தேவனுடைய உங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணுவாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ.